சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னா தப்பாயிடும். அந்த குடும்பத்துல நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க. வனிதாவும் ராபர்ட் மாஸ்டரும் நடித்து சமீபத்தில் வெளியான படத்துக்கு ஒரு பாடல் பயன்படுத்தியிருக்காங்க. அது இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்தது. அவர் வழக்கம் போல காப்புரிமை கேட்டிருக்கிறாரு. அவர் ஒரு லெஜெண்ட். அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி. அவர் கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு மியூசிக் டைரக்டரை கடவுளுக்கு நிகராக நீங்க பேசுறீங்கல்ல, அதுதான் தப்புங்க. ஒரு இசையமைப்பாளருங்கிறது ஒரு இசையமைப்பாளர் தான். அவர் எவ்வளவு பெரிய ஞானமாட்டு இருந்தாலும் அது கடவுள் கொடுத்த ஞானம். அந்த ஞானத்தை வச்சு இசையமைக்கிறாரு. அவர் இசையமைப்பாளர் மட்டும்தாங்க. கடவுளுக்கு நிகராக நீங்க தூக்கி தூக்கி பேசுறதுனால தான் அவர் தலக்கணம் பிடிச்சி நான் தான் பெரிய இசையமைப்பாளர், என்னை விட்டா வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமிர்த்தனமா இந்த மாதிரியான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய இசையமைப்பாளர்கள் எங்களோட பாடல்களை பயன்படுத்திங்க, அதனால எங்களுக்கு பெருமை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என்னோட பாடல்களை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா நான் பெரிய கடவுள், அதனால என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், எனக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் மையப்படுத்தி செஞ்சிட்டு இருக்கிறாரு. நீங்க எப்போ கடவுள் கடவுள்னு சொல்றீங்களோ அப்பமெல்லாம் இவர் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. இவரையும் சாதாரண இசையமைப்பாளராக நீங்க பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவரும் சாதாரண இசையமைப்பாளராக நடந்து அப்படிங்கிறத என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.